இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தரப்போகிறார். ஒருவேளை முடிவு கிடைக்காமல் கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். எதற்காக முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல உங்களுக்கு முடிவு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே உங்களுக்கு அவர் எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் தருவார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் மூலமாய் நிச்சயமாய் ஒரு முடிவை ஆண்டவர் தருவார். தேவனை நம்பின அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய அழுகைக்கு ஒரு முடிவை தேவன் தருவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் தருவார். நீங்கள் படுகிற கஷ்டங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் பாரங்களுக்கும் ஒரு முடிவை தேவன் தருவார். கண்பான தேவ பிள்ளையே, கலங்காதே, நீ திகையாதே, நீ சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே. உனக்கு தேவன் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் உனக்கு தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அது நன்மைக்கு ஏதுவான முடிவை கர்த்தர் தரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் தீமை செய்யாத தேவன். அந்நாளின் அழுகைக்கு ஒரு முடிவை கொடுத்த தெய்வம் இந்த நாளிலும் கூட அழுது கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற, தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற, தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ தளர்ந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை திடப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு முடிவை கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோடு கூட இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல முடிவை கொடுக்கிற தெய்வம், நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், அதிலே நன்மைக்கு ஏதுவான முடிவை கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலங்கள், மனதுயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், கவலைகள் மாறி ஆண்டவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடந்து வரட்டும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.